இந்த முடிந்தபடியாக திருப்படியாக விமலா, காஞ்சனா மற்றும் தன்னுடைய கருத்துக்களுக்காக தாமஸ் பயஸ் அவங்களோட சிறு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த முடிந்தபடியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் உள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில ஆண்டவருடைய புனிதமிக்க அன்னையுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கின்றோம். இறைவனுடைய இதயம் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் வாழ்வும் நிறைந்த இதயமாயிருக்கிறது. அவருடைய இதயத்திலிருந்துதான் நாம் மீட்பை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய இதயத்திலிருந்துதான் நாம் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய இதயத்திலிருந்துதான் நாம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். எனவே இதன் ஆண்டவர் அழைக்கிறார். இதனால் ஒவ்வொருவரையும் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் இரக்கம் நிறைந்து இருக்கிறேன். அவருடைய இரக்கத்தில் இதயத்தில் நமக்கு கொடுப்போம். அவள் அருளைக்கு இந்த தூய்மறை நேருடைய கொண்டாட தகுதியான முறையில் அப்பாவு ஒரு பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பழங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லாமல் செயலால் கடவுளின் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனிதமதியார்கள் வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லா வல்ல இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் மாறி வளர்ந்து திருவுளமானீரேன். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடனை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு உயாவியாய் ஒன்றியங்கள் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 3, 4, 12, 13 மற்றும் 17 28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லாம் முதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செங்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்டு அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர் அவர்களை கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையுடன் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரர்களிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத பெரும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்ரவேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை கோலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொண்டு அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலுக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு மனிதர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவு என்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்கள் இனங்கள் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கு எல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்திக்கு முன் வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய நற்செய்தி அதிகாரம் 21 வாழுதல்களை வார்த்தைகள் 33 தொடக்கம் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உண்மையை கேளுங்கள். நிலத்தில் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயம் மேற்கொண்டார். பழவரைக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் நமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி நம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய குறைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பினவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொண்டு வருவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொண்டு போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தியோடு ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். நம்முடைய காலத்தில் நமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கண்ணை கட்டடத்துக்கு மூளைக்கு ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்வுள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைமுறை ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்விறையாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இருந்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசெய்தவர் அவருடைய உண்மைகளை கேட்டபோது தங்களை குறித்து அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழிபட்டில் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதினார். அவர்கள் அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. Praise Lord, praise Lord. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தம் அனைத்து நன்மை தரங்களின் ஊற்றாக இருக்கிறது. அவருடைய இதயத்திலிருந்து நாம் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் என்றால் இதயம் என்பது ஒரு மனிதனுடைய மையமாக இருக்கிறது, வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது. இதயத்தில் இருந்தால் மனிதனுடைய நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. எனவே ஒரு மனிதனுடைய அடையாளமாக அல்லது ஒரு மனிதனுடைய மையமாக இருப்பது இதயம்தான். ஆனால் இந்த இதயம் நாம் இறைவனுக்கு பெற்றுக்கொண்ட உயிரின் அடையாளமாக இருக்கிறது. இறைவன் ஆதாமியவானை உடைத்து அவரது உயிர் மூச்சை ஆதாமியுடைய நாசிகளில் ஊதினார். எனவே ஆதாம் உயிர் பெற்றுக் கொண்டான். எனவே இறைவனுடைய அந்த உயிர் மூச்சை தாங்குகின்றவர்களாக இதயம் இருக்கிறது. அனைத்து இதயம் என்பது இறைவனுடைய இதயத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆக இறைவனுடைய அந்த இதயம்தான் வாழ்வின் மூச்சின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அந்த இதயம் என்பது அன்பால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய அந்த திரு இதய அந்த படத்தை நாம் பார்த்தோம் என்றால் அவனுடைய இதயத்தின் மேலாக ஒரு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அதாவது அன்பு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும். எவ்வாறு மோசே சீனாய் மலையில அவர் அந்த எரிகின்ற முச்செடியை பார்த்தாரோ, அந்த எரிகின்ற முச்செடி அதை அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருந்தது. ஆக அப்படிப்பட்ட அந்த இதயமாக அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இதயமாக இருக்கிறது இயேசுவின் திரு இதயம். இயேசுவினுடைய புனிதமிக்க அந்த இதயம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக
மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது, இணக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. இயேசுவின் இதயத்திலிருந்து வாழ்வு பொங்கி வருகிறது. அவருடைய இதயத்திலிருந்து வாழ்வு பொங்கி வருகின்றது. அவருடைய இதயத்திலிருந்து நாம் பெறுகின்ற இந்த இரத்தத்தினுடைய மீட்பு தான் நமது வாழ்வை மாற்றுகிறது. ஆண்டவருடைய இதயம் என்பது எல்லா நல்ல கலைகளின் இதயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இதயம் நமது மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, நமது துன்பத்திலும் வேதனையும் அதிகமாய் நம்மோடு உடன் இருக்கிறது என்று புரிந்த மாத்திரை மரியாதைக்கு ஆண்டவர் சொன்னார். எனது இதயம் இதோ பாவிகளுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்கள் மனமாற்றத்திற்காய் என் இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இயேசுவினுடைய அந்த பற்றி எரிகின்ற அந்த அன்பு, அவருடைய அந்த இதயத்தை சுற்றி முள்முடி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் அந்த முள்ளுகள் ஆண்டவருடைய இதயத்தை நமது பாவங்களாய் அது குத்துகின்ற அந்த இதயமாக இருக்கிறது. ஆனால் அந்த இதயத்தில் நாம் பாவங்களால் வலியை கொடுக்கிறோம், வேதனையை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இதயம் எதை கொடுக்கிறது? அன்பை கொடுக்கிறது. நமது பாவங்கள் என்ற வழியை அந்த இதயம் பெற்றுக்கொண்டு நமது பாவங்கள் அந்த இதயத்தை உள்ளாய் குத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த வழிகள் நமக்கு மன்னிப்பாய் வருகிறது, இரக்கமாய் வருகிறது, கடவுளுடைய அன்பாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் நமது காயங்களை, நாம் கொடுக்கின்ற பாவங்கள் என்ற உள்ளே அவர் காயமாய் பார்ப்பதில்லை, அவர் வழியாய் பார்ப்பதில்லை. அவர் இதயம் குத்தப்பட்டாலும் அந்த இதயத்துல வழிகள் இருக்கிறது. மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி நாம் சொல்லுவோம், என் இதயம் வலிக்கிறது, என் இதயம் காயப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காயங்கள் என்ன ஆகும்? அந்த காயங்கள், அந்த வழிகள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்து நாம் அடுத்த மனிதரை, நம்மை காயப்படுத்தியவரை நாம் காயப்படுத்த நேரம் பார்த்துக் கொண்டிருப்போம். நம்ம மனிதனை அப்படிப்பட்டதுதான். நாம் நம்மை காயப்படுத்தியவர்களை, அவமானப்படுத்தியவர்களை அல்லது துன்பப்படுத்தியவர்களை நமது இதயம் மீண்டுமாக அதை செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் நமது இதயத்திலே நாம் பட்ட காயங்கள் ஆழமாக கொண்டே போகும். ஆனால் இயேசு இதயத்திற்கு நாம் கொடுக்கின்ற காயங்கள், இயேசு இதயத்திற்கு நாம் கொடுக்கின்ற வழிகள், அவர் நமக்கு வழியை கொடுப்பதில்லை, அமைதியை கொடுக்கிறார், சாந்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்வார் மத்தேயு 11:26, வாருங்கள் சுமை சுமந்து சுமந்திருப்பவரே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இதையும் வாழ்ந்தேன். ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உடையவர். அவர் இதயத்திலே சாந்தம் இருக்கிறது, அவர் இதயத்திலே மனத்தாழ்மை இருக்கிறது. எனவே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவிடமிருந்து அவர் இதயத்திலிருந்து நாம் அமைதியை, சாந்தம், பொறுமையாய் நாங்கள் கிடைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக தாழ்ச்சி என்ற பண்பை நாம் கற்றுக்கொள்ள என்றால் அந்த இதயத்திலிருந்து வடிவக்கூடிய இரத்தம் நமக்கு மீட்பின் அடையாளம். இரண்டாவதாக பாவ மன்னிப்பின் அடையாளம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, அவருடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது, அவருடைய இதயம் நமக்காய் ஊற்றி திறக்கப்பட்டது. அவருடைய இதயம் திறக்கப்பட்ட பொழுது நமக்கான வாழ்வு திறக்கப்பட்டது. எனவேதான் 3:25 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களுக்கு கழுவாயாக மாறுமாறு தந்தை அவரை நியமித்தார். இயேசு கிறிஸ்து இதயம் திறக்கப்பட்ட பொழுது அந்த இதயத்திலிருந்து வடிக்கக்கூடிய இரத்தம் நமக்கு பாவத்தின் கழுவாயாக சிந்தப்பட்டது. எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி தமது அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பை நமக்கு நம் குற்றங்களில் இருந்து மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசுடைய ரத்தம், இயேசு இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த ரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நாம் மீட்பை பெறுவதற்கான வழியாக இருக்கிறது. 1:7 வாசிக்கிறோம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. அது இயேசுவின் திருஹிருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு முதல் நிலையில் ஆனால் இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நல்ல பாவ செய்து திருப்படியை கொண்டு மிகச்சிறப்பாக ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து திவ்ய நற்கருணை சந்திப்பு நீங்க நடத்த வேண்டும். நீங்க நற்கருணை முன்பாக ஆண்டவருடைய பிரசனத்தின் முன்பாக
உங்களுடைய நேரத்தை நாங்கள் சிறப்பாக நீங்கள் செலவழியுங்கள். நம்முடைய நேரத்திலிருந்து வடிந்தோடிய தண்ணீர் நமக்கு வாழ்வின் தண்ணீராகும். நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற அவருடைய அந்த இறப்புக்குள் நாம் பங்கு வருகின்ற திருமுழுக்கு தண்ணீராய் செல்லப்பட்டது. எனவே இயேசுவிற்குள் நாம் இறப்போம், நம் பாவங்களுக்கு நாம் இறப்போம், அவரோடு நாம் உயிர் தரக்கூடிய அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவினையும் நமக்கு என்றென்றும் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் பாவம் மன்னிப்பின் அடையாளமாகவும் அன்பின் பொக்கிஷமாகவும் இந்த நாளிலே நாம் மாற்றிக்கொள்வோம். அவருடைய திருஹதயம் நமது இதயமாக நாம் மாற்றிக்கொள்ள நமது இதயம் அவர் இதயமாக மாற அவருடைய இதயத்திற்குள் நாம் குடிகொள்கிற நாளிலே இந்த திருப்பணி வழியாக செய்வோம். இந்த நாளிலே இயேசுவே உமது திரு இதயத்தை போல எனது இதயத்தை மாற்றும். உமது திரு இதயமாக புனிதமிக்க தூய்மையான மாசற்ற அன்பு நிறைந்த இதயமாக என் இதயம் நீ மாற்றும் என்று ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரியினுடைய உங்களுடைய மாலை புனிதபடி எல்லாவற்றையும் ஏற்றதாக நாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொன்னற்கரிய அன்பை கண்ணோக்கி ஏறும். அதனால் நாங்கள் கொடுப்பது உமக்கு உகந்ததாக எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் இருக்கக்கூடிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திரட்டப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழித்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கு ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தவர்களே. ஆகவே புனித வானவர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடம்புகளில் தன்னை எரித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நினைவில் உள்ளதை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று அருளுங்கள். புதிய நிலையான நம்பிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இதுவாக உங்களுக்காக பலர் சிந்தப்படும். இதையே நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்படைந்ததை பொறுத்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படுத்தி கிண்ணத்தை முகமுக வைக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியர்களை தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு செலுத்த வேண்டும் என உமை தாழ்வு நாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவிற்கும் ஒரு திரு அவை நினைவு கொடுத்தரும். எங்களது தந்தை ஆட்சியராய பீட்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை பரிச்சைகளும் மேலும் உயிர்த்தெழுந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை எனக்கு ஒரு அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொடுத்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் அந்த நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திட்டு வரவரை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரோடு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படியாக செலுத்தலாம். துணிந்து சொல்வோம்: உமது ஆட்சி உமது திருவுலகம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு காரணம் எங்களுக்கு நாங்கள் குற்றம் செய்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தார்கள். ஆண்டுகளை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இலக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அடமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை தருகிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இதோ நமது வாழ்வை அடித்தளமாய் மூளைகளாய் மீட்பின் அச்சாரமாய் இருக்கிற தேவனிவர் நமக்காய் சிலுவையிலே தன்னையே முழுமையாய் கையெழுத்து இறைவனின் சம்மதி உலகின் பாவங்களை போக்குகின்றன. இந்த சம்மதியிலிருந்து கலைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதி பெற்றோர். நன்றி சொல்லுவோம். இயேசு நமது உள்ளத்தை இருக்கிறார். பாவத்தினால் வீழ்ந்து போயிருக்கிற நம்மை இறைவனுடைய பரிசுத்த பிள்ளைகளை மாற்றுவதற்காக அவர் தனது திருரத்தத்தை சிந்தினார். அந்த இதயத்திற்கு நம்ம ஏதாவது இந்த வேலையை போகணும். நம் இதயத்தில் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாய் இரத்தமாய் நமது இதயம் முழுவதும் மாறுபடியாக நம்ம இந்த வேலையை ஒப்புக்கொடுப்போம். இறைவனுடைய இந்த பரிசுத்த இரத்தம் இதோ நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய பரிசுத்தமான திருவுடல் நமது இதயத்திற்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. நம்மை பலப்படுத்தி இருக்கிறது, இடப்படுத்தி இருக்கிறது. எனவே அந்த இதயத்திற்கு முற்றிலும் நம்மை நாம் சொந்தமாக்குவோம். இயேசுவே, உமது இதயத்திற்கு நான் முற்றிலும் சொந்தம். உமது இதயத்தை போல எனது இதயத்தை மாற்றியிருக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளையால் எங்களை புனித அன்புத்தி பற்றிய செய்வதால் இவ்வாறு நாங்கள் உமது மகனிடமிருந்து ஈர்க்கப்பட்டு
எங்கள் சகோதர சகோதரிகளே, அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. தந்தையின் அன்பிலும் இறைவனுடைய புனிதமைக்கு திருஹிருதயத்தினுடைய மன்னிப்பு அன்னையின் ஆசீர்வாதம் சென்ற வாழ்வுகள் திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். முழங்காற்பட்டு இயேசுவின் திருவிதத்திற்கு நமது குடும்பங்களை இப்பொழுது நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செய்வோம். உலக